முடியாததான காரியமாய் தான் இருக்கிறது. மகிமையானவர்களை செய்திகள் அதிசயங்களை விவரிக்க எனக்கு ஜீவன் போதாது என்று நான் அறிந்திருக்கிறேன். மகத்துவமானவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தா என்றார் மரியாள் என்ற தாய். தேவ பிள்ளைகளை நல்ல நாளில் சாமியார் அதுதான் சொல்கிறார், உங்களிடத்தில் அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். லெட் யூ திங்க் இன் யுவர்செல்ஃப். அவர் ஒன்றும் செய்யாதது போல, அவர் ஒன்றும் நமக்கு செய்ய மாட்டார் என்பது போல காட்சிகளை சத்துரு காண்பித்து நாம் அவரை விட்டு மன பேதலித்து போக வேண்டும் என்று விரும்புகிறானாய். அவர் அநேக தந்திரங்களை செய்தாலும் அவருடைய சூழ்ச்சிகள் கர்த்தர் வென்றெடுத்து தருவார். அவர் மகத்துவமானவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியார். மண்ணில் வைத்து மனிதன் உண்டாக்கினவர், ஒன்றுமில்லாத கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமானவர்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவராய் வாழ்வோமாக. நல்ல காலவெளியில் அவரது புத்தி ஆராய முடியாது என்பது மாத்திரம் அல்ல, நாம் முதல் காரியம் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. ஆண்டுடைய சிரமாகி நாம் அவருடைய மகத்துவத்தை நினைவு வைப்பவர்களாய் இருப்போம். அவருடைய மகத்துவத்தை சிந்திக்கலாய் கர்த்தருடைய குடும்பங்களாய் வாழ்வோம். அவருடைய மகத்துவத்துக்காக அவர் மகத்துவமான தேவன் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை ஸ்தோத்திரிப்போம். தேவ பிள்ளைகளை அவருடைய செய்த அதிசயங்கள் ஆண்டவராக இயேசு இந்த வாழ்வுலகில் ஊழியராய் சுற்றித்திருந்த காலங்களில் நன்மை செய்தவராய் இருக்கிறார். வாசிப்போம். யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தில் யோபு இதை திட்டமாய் சொல்கின்றார். தேவ பிள்ளைகளை யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். தேவ ஜனமாக நாம் தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவர் அறிய முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்பதை திட்டமாய் வேதம் சொல்வதை நாம் அறிவோம். தேவ பிள்ளைகளை நல்ல நாளின் காலவெளியில் நினைவு வைப்போம். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாக தான் இருக்கிறது. மகத்துவமானவர் மகிமையானதை நமக்கு இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் நமக்கு செய்தவைகள் ஆச்சரியமும் அதிசயமானவைகளாக இருக்கிறது. அவரால் நாம் பெற்ற நன்மைகள் ஏராளங்களாக இருக்கிறது. இந்த நாளின் காலையில் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வில் நினைவு வைப்போமாக்கு. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. தேவ ஜனமே நல்ல நாளில் காலையில் நினைவு வைத்து அவரை துதிப்போம். அவர் மகத்துவமானதை நமக்கு செய்கிறார். அவர் மகத்துவத்தை நாம் கண்ணார அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எபேசு சபைக்கு பவுல் ஜெபிக்கின்றார். எபேசு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தல்வராக என்று அவர் விண்ணப்பிக்கிறார். அவருடைய மகா மேன்மையான மகத்துவம் ஏதோ உலகில் யாரோ செய்கிறார், எவ்வளோ நடக்கிறது என்பது உலகத்தால் சொல்வார். ஆனால் ஆண்டவரை அறிந்த ஆண்டுடைய குடும்பங்களாகி நாம் அவருடைய மகத்துவங்களை உணர்ந்தவர்களாய், அவருடைய மகத்துவத்தை துதிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மகிமையானதை மகத்துவமானவர் மகிமையானதை செய்தார் என்பது மாத்திரமல்ல, அன்று பாடி துதித்தார்கள். மீரியா, மோசே, ஆரோன் பாடி துதித்த பாடல் யாத்திரா 15ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறது, மகத்துவமானவர் பராக்கிரம காரியங்களை செய்தார், அவருடைய வலதுகரம் வெற்றி சிறந்தது என்றார்கள். தேவ பிள்ளைகளை 2வது காரியம் வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். யோபின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் யோபு திட்டமாய் சொல்லும் மற்றொரு காரியம். ஆண்டுடைய பிள்ளைகளை நாளில் யோபின் புத்தகத்தில் கவனிப்போம். யோபின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் சோப்பார் என்ற அந்த தூதன் சோப்பாஸ் என்ற அந்த சிநேகிதன் யோபிடத்தில் கேட்கும் ஒரு கேள்வி, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தில் ஆராய்ந்து சர்வவல்லனுடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ என்கிறார். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் விஸ்டம்? காரியத்தை காரணமில்லாமல் செய்வதில்லை, காரியமாய் செய்வார். அவர் ஞானமுள்ள கர்த்தர். தேவையில்லாதது நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறவர் அல்ல.
அவர் எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கானதும் நம்முடைய வாழ்வுக்கானதுமாய் தான் இருக்கும். அல்லாமல் ஒரு நாள் நம்முடைய வாழ்விலிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்வதாக இருக்காது. தீமை போல தோன்றலாம், தீமைதான் என்று உலகமும் சொல்லலாம். இது ஏன் என்று கேள்வி கேட்கும் அளவில் நம்முடைய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, அவருடைய அந்தரங்க ஞானம் ஆராய்ந்து முடியாதது, அதுதான் மெய்யானது. காரணத்தை அவர் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் சொல்லாமல் செய்வதும் இல்லை. இந்த நல்ல காணொலியில நினைவில் வைப்போம், அவருடைய ஞானத்தில் அவர் சிறந்தவராயிருக்கிறார். அவர் ஞானம் ஆராய்ந்து முடியாது, எல்லா இடங்களையும் ஆராய்ந்து பார்த்து அறிந்திருக்கிற கர்த்தர். ஏதோ காரியமாய் அல்ல, நம்முடைய இருதயங்களை உருவாக்க, நம்முடைய வாழ்வை சீராக்க, நம்முடைய வாழ்வை நேராக்க நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆவின் சிந்தை என்பதை ஆராய்ந்து அறிந்தவராயிருக்கிறார். அதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளை அவருடைய ஞானமாய் நம்மை நடத்துகிறவராய் தான் இருக்கிறார். அவருடைய ஞானத்திற்கு அளவு இல்லை. அவருடைய ஞானம் மகத்துவமானது. அவருடைய ஞானம் வாழ்வில் நமக்கு சிறந்ததை சிறப்பானதை தருகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அவருடைய இறுதியில் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். இறுதியில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். தேவன் நமக்கான அந்த ஞானத்தை, மெய்ஞானத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறவராயிருக்கிறார். அவருடைய மெய்ஞானம் நம்முடைய ஜீவித்திற்குள்ளே வர வேண்டும். சபையானது அவருடைய அனந்த ஞானத்தை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாளில அவர் ஞானமுள்ளவர் என்பதை அறிவோம். அவர் எதையும் யோசித்து செய்கிறவர் தான் அல்லாமல், யோசனை இல்லாமல் இப்படி நடந்துவிட்டது அவர் சொல்லி திருத்துவர் அல்ல. அவருடைய கிரியைக்காய் அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. அவர் சீராய், நீதியாய், சபையாய், நேர்த்தியானதை செய்கிற கர்த்தர். இந்த நம்புகளாய் நாம் இருப்போம். அவருடைய அந்தரங்க ஞானத்தை அறிய முடியாது, ஆராய்ந்து முடியாது. அதனால் அவர் ஞானமாய் இந்த உலகத்தை படைத்தவர். யாரை எங்கே வைத்திருக்கிறேன் அவருக்கு நன்றாய் தெரியும். யாருடைய வாழ்க்கையில் என்ன தேவையாக இருக்கிறது என்று அவருக்கு நன்றாய் தெரியும். என்ன நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண்ணென்று நினைவு கூறும் நல்ல கர்த்தர். தாய் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. அதெல்லாம் கதையின் வார்த்தை அல்ல, காவியத்தின் சொற்சுடர் அல்ல. கர்த்தர் நமக்காய் செய்து நிறைவேற்ற போதுமானவராய் ஞானமுள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். தேவ பிள்ளைகளை அவருடைய ஞானத்தை விவரிக்க முடியாது. இந்நாளில் நாம் வாசித்தோம். ஆனால் தேவன் நிலைப்படுவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஏயா இந்த பார்வனுக்கு புரியல? இவ்வளோ வழி இருக்கும்போது இந்த மோசே எங்க போய் நடத்திட்டு போறா? போக வழியெல்லாம் நீக்கிறார்கள், திக்குமுக்காடுகிறார்கள் என்று பார்வோன் கேள்விப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. வழியில்லாமல் நிற்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய மனதை மீண்டும் கல்லாக்கி கொண்டு திரும்பி வருகிறார். போங்களிடம் சொன்ன வந்தார், எனக்கும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கள் என்று கேட்ட வந்தார். அப்பா நீங்கள் தயவு செய்து போயிடுங்கள் என்று மக்களும் சேர்ந்து சொன்னவர்கள் தான். இப்பொழுது எல்லோருமாய் சேர்ந்து அவள் வீடு பிடித்து விடலாம் என்று வருகிறார்கள். காரணம் ஒன்றுதான், அவர்கள் இனி நம் கையிலிருந்து தப்ப வழி இல்லை. தப்பதற்கு அவர்களுக்கு வழி இல்லையா? போனோம் என்றால் பிடித்துக் கொண்டுதான் வருவோம் என்று நம்பினார்கள். கொள்ளையிடுவோம், வாரிக்கொள்வோம் என்று சத்துரு நினைத்தார். அவன் நினைவதுதான், அவருடைய புத்தி அதுதான். அவருடைய எண்ணம் எத்தனை முறை புத்தி படிப்பித்தாலும் புரியாதவன் என்றார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அவளை எப்படியும் காப்பாற்றுவாரையா என்று அவனுக்கு புத்தி இருந்திருந்தால் அவன் வந்திருக்க மாட்டான். அந்த மகத்துவமானவரை அவனுக்கு தெரியவில்லை. அதனால்தான் மகத்துவமானவர் பராக்கிரமம் செய்தார் என்று பாடி துதித்தார்கள். அவருடைய புத்தி ஆராய முடியாது. அவன் வருவான் என்று அவர் ஆண்டவருக்கு தெரியும். ஆகையால் அவர்களை சமுத்திரத்தின் வழியில நடத்தினார். இவர்கள் யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது என்பதையும் அவர் அறிந்தவராக இருந்தார். முதலில் யுத்தத்தை பார்த்தால் இஸ்ரவேலர்கள் சோர்ந்து போவார் என்பதை உணர்ந்தவராய், அறிந்தவராய், ஒருவரும் எழுந்து போகக்கூடாது என்பதை திட்டமாய் கருத்தில் கொண்டவராய் அவளை ஆச்சரியமான வழியில் நடத்தார். அவர்கள் கால் இடராதபடிக்கு அவர்கள் நடத்த பண்ணின சமாந்த தேவன் இன்றும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை வாசியங்கள். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30 வாக்கியத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார்,
அவருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அவருக்கு விரோதமாய் மனிதன் என்ன யோசித்தாலும் என்ன சிந்தித்தாலும் அது நிச்சயம் ஒன்றும் வாய்க்காது. 21 அதிகாரம் 30 வாக்கியம். கர்த்தருக்கு விரோதமாக ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாய் நீ என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணலாம் நினைச்சால் தேவன் தான் வெற்றி சிறப்பா. வெற்றி சிறக்கிற தேவன் இருக்கிறார். வெற்றி சிறக்க செய்வார். அவரால் ஜெயம் கொள்வோம் என்ற நம்பிக்கை திட்டமாய் தெளிவாய் கொண்டவர்களாய் நாம் வாழ்வோமாக்க. இந்த நல்ல காலங்களில வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் அதுதான். அவருக்கு விரோதமான புத்தி ஆலோசனை இல்லை. எதுவாறு கட்டையா கர்த்தர் தான் வெற்றியை முடிப்பார். இந்த தெளிவு நம்மில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோபின் புத்தகம் 40 அதிகாரம் 2 வாக்கியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளை யோபு சொல்கிறார். தேவனிடத்தில் அவன் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். சர்வரோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார்? கடவன் என்றார். ஆண்டவர் கேட்கிறார், நீ இன்னே அவர் ஏதோ அவசரமா செய்தார், இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதம் பண்ணப்பட்டது என்ன, நீதிமான் அதம் பண்ணப்பட்டது என்ன, நீதிமான் அதம் பண்ணப்படக்கூடாதா? நீ என்ன பேசினாய்? நண்பர்கள் புத்தி இல்லாமல் பேசினார்கள். தேவ பிள்ளைகளை, நீதிமான் அதம் பண்ணப்பட்டது எப்போன்னு கேட்டான் அந்த நண்பன். என்னடா கேட்குறீங்க நீங்க? ஆகையால் நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வரும். பிரச்சனைகள் வந்தால் அவன் பாவி என்று அர்த்தம் அல்ல. பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் அவன் ஏதோ தீமையை செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்வில் நினைவு வைக்க வேண்டியதான காரியங்கள் உணர்ந்து கொள்வோம், அறிந்து புரிந்து கொள்வோம். அவருக்கு புத்தியை படிப்பிக்கத்தக்கவன் யார்? நோவனிஸ்தே இப்படி செய்யுங்கய்யா. அவர் யாரிடத்தில் ஆலோசனை கேட்டார்? அவருக்கு ஆலோசனைக்காரன் இருந்தவன் யாரே? அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவரை புத்தி ஆராய முடியாது, அவருடைய மகத்துவம் ஆராய முடியாது, அந்தரங்க ஞானம் ஆராய முடியாதது, புத்தி ஆராய முடியாதது. நினைவுகள் அல்லது பிள்ளைகளை யோகு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் சாலமோன் ஞானி சொல்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 2 அதிகாரம் 6 வாக்கியத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஒரு வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அங்கிருந்து புத்தியை வாங்கிக்கோ, அவருடைய புத்தியை கேட்டு பெற்றுக்கொள் என்கிறார். புத்தியாய் நடந்தாய் என்று வேதம் சொல்வது போல புத்தியாய் நடந்து கொள்ள, தேவனுடைய அறிவு ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகளே அவளுக்கு கேட்போம். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 14 வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது. ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று ஞானம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளை, நானே புத்தி, come unto me, get the understanding. புத்தி என்பது ஆங்கிலத்தில் பார்க்குறீங்க அண்டர்ஸ்டாண்டிங், புரியாத காரியத்தை புரிந்து கொள்கிற ஒரு புத்தி, எதையும் புரிந்து கொள்கிற அனுபவம், அதுதான் புத்தி. ஞானம் வேறு, புத்தி வேறு. ஞானத்தை பயன்படுத்தும் புரிதல், அதுதான் புத்தி செய்தல். எல்லாருக்கும் ஞானம் உண்டு. அந்த ஞானத்தை பயன்படுத்துகிற புத்தி அநேகருக்கு இல்லாமல் பெற்று அதுக்கு புத்தியை விலக்கி வைத்தார் என்று ஆண்டவர் கௌதாரி சொல்கிறார். அப்படிதான் அவர்கள் வீணாய் போகிறது. புத்தியதை தேவன் விலக்கி வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாளில நிழல் வைப்போமாக்க தேவ ஜனமாகிய நாம் நம்முடைய வாழ்வில் சாலமோன் தொடர்ந்து சொல்லுகிறார். 15 அதிகாரம் 10 வாக்கியத்தில் வழியை விட்டு விலகிறவர்களுக்கு புத்திமதி வசனமாயிருக்கும் என்றார். அநேகருக்கு புத்திமதி வசனமாயிருக்கும். வழியை விலட்டு விலகிறவன் புத்திமதியை கேட்க மாட்டான். புத்திமதி வசனமாயிருக்கிற அல்ல, கர்த்தர் புத்தி தருகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் புத்தி தந்தருவாராக என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது போலாம். அப்படி புத்திமதியை ஏற்று நடக்கும். ஒரு புத்திமதியை அங்கீகரிக்கிற குடும்பங்களாய் வாழ்வோம். ஒரு புத்தி தருகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து கவனிகள். அதே அதிகாரம் 32 வசனத்தில் 15-32 விதமாக சொல்கிறது. புத்திமதியை தள்ளி விடுகிறவன்
தன் ஆத்மாவை வெறுக்கிறான். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். ஆண்டவரே எனவே இந்த நாளிலே நினைவு வைக்க வேண்டும். புத்திமதியை வெறுக்கிறவன், புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். புத்திமதி சொல்கிறவனே அல்ல, தன்னை தான் வெறுத்துக் கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற நிலைக்குள் தள்ளப்படுகிறார். Who neglect the instruction. புத்திமதியை தள்ளுகிறவன் என்று வேதம் சொல்கிறது. அதனால் அன்று ஜனமே புத்திமதியை கேட்கும் காது ஞானிகளுக்கு தங்கும். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். 16ஆம் அதிகாரம் 22 நீங்கள் படிக்கும் பொழுது, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்றினார். புத்தி உனக்கு ஒருக்குமானால் உன் வாழ்வுக்கான ஊற்றது. எதை எப்படி செய்து மேற்கொள்ள வேண்டும் என்று தெளிவான புத்தி உனக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பிள்ளைகளை இந்த நாளின் காலவேளையில நினைவில் வைப்போம். ஒரு புத்தி ஆராய முடியாதது என்பதை நினைவில் வையுங்கள். அவருடைய புத்தி ஆராய முடியாதது என்று வேதம் சொல்கிறது. நல்ல நாளில நினைவில் வைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிக்குள்ளாயிருப்போம். ஒரு புத்தி ஆராய முடியாதது என்பதை நினைவிப்போம். தேவ பிள்ளைகளாகி நாம் நமது வாழ்வில் நினைவு வைத்து சிந்திப்போம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிப்போம். ரோம நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது. ரோம நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவ பிள்ளைகளாக்கி நாம் நமது வாழ்வில் என்றுமாய் நினைவு வைத்தவர்களாய் இருப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவ்வளவா இருக்கிறது. வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழி மனிதனுக்கு தெரியவில்லை. பாம்பின் வழியே மனிதனுக்கு தெரியாது என்று வேதம் சொல்லும்போது, அவருடைய வழி மனிதனுக்கு தெரியாதவைகள். அதுதான் உண்மை. தெய்வ பிள்ளைகளே, நல்ல காலவேளையில நினைவு வையுங்கள். மனிதனுடைய வழி அல்ல அவருடைய வழி. என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். அதுதான் அவர் கேட்கிறார். ஏசாயா 55:8-9. என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள், என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் நினைவுக்கும் என் நினைவுக்கும் என் வழிகளுக்கும் உங்கள் வழிகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்கிறார். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளில் காலவேளையிலே ஒரு வழிகள் ஆராயப்படாதவைகள் என்பதை வேதம் திட்டமாய் நமக்கு சொல்வதை கவனியுங்கள். இந்த உலகில் அவருடைய வழிநடத்தலை மனிதன் புரிந்து கொள்வதில்லை. அவர் ஏதோ நடத்துகிறார் என்பது அல்ல. அவருக்கு தெரியும் எந்த வழியாய் நம்மை நடத்தி சென்றால் நாம் மகிமைக்கு கொண்டு செல்லப்படுவோம் என்பது. அவருடைய விருப்பம் நம்மை மகிமையில் சேர்க்க வேண்டும் என்பதுதான். இந்த மண்ணுலகில ஆசை சம்பாதித்தோம், அனைத்தும் பெற்றுக்கொண்டோம் என்பதிலும் மேலான ஒரு காரியம் யாதெனில் நம்முடைய முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு நேராக நம்முடைய பாதையை அவர் நடத்துகிறார். அதில் தெளிவாயிருங்கள். ஒரு நாளும் அவர் இந்த யுகத்தின் காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில் ஒரு மிகவும் விருப்பமான தேவன். அவருடைய புத்தி ஆராய முடியாது என்று 4வதாய் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். வழிகள் ஆராயப்படாதவர்கள். His way is unsearchable. It never been understood by the man. ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கோ கத்திரி சிந்தை உண்டாயிருக்கிறது என்றார். So we know his mind to understand why it's happening so. ஏன் இப்படி நடத்துகிறார், எதற்காக நடத்தினார், என்ன விஷயமா நடத்துகிறார் என்பதை அறிந்து அவருடைய வழிகளை நாம் சிந்திக்கிறவங்களா இருப்போம். அவருடைய வழி உலகத்துக்கு பிடிக்காது. அதனால்தான் நான் வாசிக்கிறேன். ஒரு வாக்கியக்குள்ள சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில் பவுல் கொரிந்தியரோடு கூட சொல்கிறார், 2 மனிதன் இந்த உலகில் உண்டு. ஒருவன் ஜென்ம சுவாபம் உள்ளவர், இருவன் ஆவிக்குரியவர். அதனால் 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளார், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். தேவ பிள்ளைகளை அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும் என்றார். தேவ ஜனமே நம்முடைய ஜீவிகளில் நிலைநிற்கும் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்கள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். He never understood God's leading and God's guidance.
அவன் நிச்சயமாய் புரிந்து கொள்ள மாட்டான். நாம் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்களாய் வாழ்ந்து விடக்கூடாது. நம்மை கர்த்தர் ஆவிக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆவிக்குரியவர்களாய், ஆவி பெற்றவர்களாய், ஆவி நடத்துதலை ருசிக்கலாய், ஆவி நடத்துதலுக்கு நாம் விட்டுக் கொடுத்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வாழ்கிறோம் என்று உலகத்தால் சொல்வது போல நாம் வாழ்ந்து விட வேண்டாம். இது நல்ல காலங்களில் ஆராய முடியாத ஏராளங்களை நாம் சிந்திக்கிறோம். அனைத்து நாம் இடத்தில் கொண்டு வரவில்லை. இந்த காலங்களில் தெய்வ பிள்ளைகளை நாம் மறந்து வேண்டாம். இந்த மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. மகத்துவமானவதை செய்கிற கர்த்தர் நம்புங்கள். அவருடைய அந்தரங்க ஞானம் ஆராய முடியாததா இருக்கிறது. 3 புத்தி ஆராய்ந்து முடியாததா இருக்கிறது. 4 அவருடைய வழிகள். The வழிகள், His leading and His guidance, His purpose, man cannot understand. அவருடைய வழி ஏன் இந்த வழியில் கொண்டு வந்தா தெரியல. ஆனால் அது நல்லது என்பதை அவள் பின்பு கொணர்கிறார்கள். அவருடைய வழி ஆராயப்படாதவைகளாக இருக்கிறது. யோசேப்பு இந்த சகோதரர் பகைக்கிறது கொன்று போடும் அளவில் அவள் நின்ற போதும் யாரோ ஒருவரை வைத்து அல்ல, அவருடைய மூத்த சகோதரன் வைத்து அவனை தப்பிக்க வைத்தார். ஆனால் இன்னொரு 4வது சகோதரன் சொல்கிறார், அவருடைய அண்ணமாரில் 3வதாய் நிற்கிறவன் அவன் சொல்கிறார், 4வதாய் நிற்கிறவன் சொல்கிறார், அவரை விற்று போடுவது யூதா என்பவன் சொல்கிறார், அவனை விற்று போடுங்கள் என்கிறார். விற்று போடுங்கள் என்று சொல்லும் போது அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கிறார்கள். மூத்தனன் சொன்னதுக்கு சம்மதித்தார்கள், 4வது அண்ணன் சொன்னது சம்மதிக்கிறார்கள். என்னடா இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றா எத்தனையோ கெஞ்சி பார்த்தான். அதுதான் சொல்கிறார், அவன் நம்மிடத்தில் வேண்டின போதும் நாம் நம்ம இருத்தி அடைத்துக் கொள்ளவில்லையா? இப்பொழுது தான் அதனால் நமக்கு இப்போ இந்த ஆண்டவர் நம்முடைய வழக்கை விசாரிக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு காரணம் அதுதான் என்கிறார். So God had some purpose to make them to understand His way. ஆனால் யோசிப்பு ஆண்டவர் வழியை உணர்ந்தவனாய், துப்பணித்தவனாய், ஏற்றுக்கொண்டவனாய், அவன் வழிநடத்துகிற பாதை கரடுமுண்டாய் தோன்றினாலும் கலமும் கபடமில்லாதவனுக்கு ஏனையாய் இத்தனை பிரச்சனைகள் என்று உலகம் கேட்டால் கர்த்தர் சமயானம் செய்தார். சமயான இடத்தை அவன் நிறுத்துவார். அந்த நம்பிக்கை யோசேப்பிடத்தில் இருந்தது, யோபுரத்தில் இருந்தது, தேவதாசனத்தில் இருந்தது. அவர் ஒரு நாளும் நம்மை வழி தப்பி போக விடவும் மாட்டார். அந்த தெளிவு நம்ம இருந்தால் போதும். அவர் வழி நடத்துவதற்கு விட்டுக் கொடுங்கள். அவர் உங்கள் மேல் கண் வைத்து ஆலோசித்து சொல்கிற கர்த்தர் ஆண்டோடைய பிள்ளைகளை அவர் உங்கள் வலது கரம் பிடித்து அவர் நடத்துகிற ஆலோசனை வழி நடத்தி முடிவில் மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். சங்கீதம் 73:24 இப்படிதான் சொல்கிறது. அதனால் அவர் ஆலோசனைப்படி உங்களை நடத்தி முடிவில் மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய திட்டமாக இருக்குது. வழிநடத்தல் ஒருவேளை புரியவில்லை என்றால் சிலவர்கள் சொன்னது போல வழி நிமித்தம் மனமுடிவு அடைந்த நிகழ்வுகள் ஏராளங்கள் உங்கள் வாழ்விலும் நம் வாழ்விலும் சந்திப்போம் என்றாலும் ஒரு நாள் மனமுடிவோடு அவரை முறையிட வேண்டாம். மனம் மகிழ்ச்சியோடு ஒரு வழிநடத்தலை புரிந்து கொள்ள அர்ப்பணிப்போம். அவர் புரிய வைப்பார். காரியங்களை அவர் அறிய வைப்பார். அறிந்து அதுக்கு நன்றி சொல்லி அவருடைய பாதைகள் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு பயணிப்போம். நல்ல மாதத்தில் முதல் நாளில் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்த கர்த்தருடைய குடும்பங்களாய் நில்லுங்கள். ஆராய முடியாதவைகளை அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆவினால் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ரகசியமாய் ஒன்றை வைக்கிறதில்லை. அவருடைய ஜனத்திற்கு அவர் விளங்க பண்ணுகிற தேவன் தான் இந்த தேவன். நம்புவோம், உணர்வோம், அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் நிற்போம். இந்த நாளின் காலங்களில் இதை மனதில் ஆழமாய் எழுதி கொண்டு அவரை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கும் குடும்பங்களாய் நிற்போம். இந்த காலங்களில் அவருடைய புத்தி ஆராய முடியாது என்பதை உணர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் வார்த்தையை கொஞ்சம் ஆசீர்வதிப்பாராக செபிப்போம். கிருபை நல்ல பிதாவே, நல்ல கால வேலைக்காக உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த 5வது மாதம் முதல் நாளில் தேவரே உலகம் இந்த உழைப்பாளர் தினமென்று உழைப்பவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று இந்த நாளை ஆண்டவரே விடுமுறையாக்கினாலும் எங்கள் தேவர்களுக்காக நீர் செயலாற்றி கொண்டிருக்கிற செயலே ஒரு நாள் நீ ஓய்வெடுப்பதில்லையா? நீ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். தேவரே இந்த நாளுக்கான நன்மையை தார். இந்த மாதத்திலும் இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கும்
எல்லா நன்மையும் நான் முடிசூட்டும் பேசனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களுக்கும் தூரமாக்கி நாளை தினத்திலே அவனை எதிர்கொண்டு எழுத வேண்டிய பரீட்சை நல்லதுமாக எழுதி வெற்றி கண்டோம் என்று துதிக்க உடைய வழிநடத்தலுக்கு நன்றி சொல்ல தேவனுக்கு இறைவை பாராட்டும் என்று சொல்கிறோம். தேவரீர் இம்மட்டும் கைவிடாமல் காத்த கர்த்தர் உடைய பிள்ளைகளை காக்கும் கர்த்தர் மகனையும் காத்து வழிநடத்தும் நல்லவரே. சகோதரி பிரேமாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பலவீனங்களிலே பலன் தந்தீர், சத்து கொடுத்தீர், அதற்காக நன்றி. இன்னும் மக்களாக ஓட உழைக்க விரும்புகிற வாஞ்சுகளின்படி நிறைவேற்றி தாரும். அபித் நோவாக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த பணிக்காய் ஸ்தோத்திரம். பணியின் பலுகள் எல்லாம் மாற்றி சூழலெல்லாம் சாதகமாக்கி வழிநடத்தும் தேவரீர். கையில் வருகிற வருமானங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாய் மீதமெடுக்கத்தக்கதாய் வழி திறந்து தாரும் நல்லவரே. அவருடைய எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறவர். ஏற்ற வேளையில ஏற்ற துணையை நம்முடைய நன்மையின் மகளை அந்த குடும்பத்துக்கு நீதி கட்டிட்டு தாரும் என்று கெஞ்சுகிறார். நாளிலும் நல்லவரே ஜெபிங்கள் என்று கேட்ட ஒவ்வொன்றையும் மீண்டும் கரங்களை தருகிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி ஸ்தோத்திரம் மகிமையும் பிதாவையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். நாளில் ஆராய்ந்து முடியாத வேலையை தேவர்களுக்காக செய்கிறவர். நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள நாங்கள் ஜென்ம சுவாப மனுஷர்களாய் இராமல் ஆவிக்குருளாய் இருந்து ஆவிக்குருளோடு சம்மதப்படுத்தி பார்த்து நமக்கு என்றும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க ஒரு விஷயம். மனைவியுடைய பலவீனங்களையும் நீக்கியலும் ஆரோக்கிய சௌக்கியத்தை கட்டிடும் என் மந்தையை கரலை தருகிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். தொலைபேசி வழியாக கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். கிறிஸ்து திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே